சுரேஷ் என்ன சொல்றாரு? அவர் தான் சொல்லணும். அவர் தான் சொல்லுவாரு. என்ன பார்த்து வாப்பா, இது தூக்கிறேன் வாப்பா. ஆண்டனி தினகரனுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். பிரிக்கால் போராளி, பிரிக்கால் போராளி தோழர் சம்பத்துக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். திரை செல்ல அஞ்சாத, ரத்தம் சின்ன அஞ்சாத, ரத்தம் சின்ன அஞ்சாத போராளிகளுக்கு வீர வணக்கம். வெல்லட்டும், வெல்லட்டும். 7 பேர் விடுதலைக்கான போராட்டம் வெல்லட்டும், வேண்டும், 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 வேண்டும். தான் தன் முருகன் 7 பேரும் விடுதலை உடனடியாக வேண்டும், வேண்டும். ஆளுநரே, ஆளுநரே, கையில தீடு, கையில தீடு. 7 பேரும் விடுதலைக்காக உடனடியாக கையெழுத்தீடு. வெல்லட்டும், வெல்லட்டும். 7 பேர் விடுதலைக்கான கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் வெல்லட்டும், வெல்லட்டும். உயர்த்தி பிடிப்போம், உயர்த்தி பிடிப்போம். ஆளும் வர்க்கம் அஞ்சு நடங்க, செங்கொடி உயர்த்தி பிடிப்போம். விழுந்தால் விழுவோம், விழுந்தால் விழுவோம், எழுந்தால் எழுவோம், மழையா எழுவோம். குண்டாந்தடிகள் வந்தாலும், குண்டு மழையை பொழிந்தாலும், திரையின் கதவை திறந்தாலும், கல்லறை கதவை திறந்தாலும், என் தலையை விலையாய் ஆனாலும் அஞ்சிட மாட்டோம், அஞ்சிட மாட்டோம். அடக்கு முறைக்கு அஞ்சிட மாட்டோம், அஞ்சிட மாட்டோம், அஞ்சிட மாட்டோம். அடி படிந்து கஞ்சிட மாட்டோம். வெல்லட்டும், வெல்லட்டும். கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் வெல்லட்டும், வெல்லட்டும். ஆட்டுக்கு தாடி வேண்டும்,
கையெழுத்தீடு கையெழுத்தீடு. தாந்தன் முருகன் பேரறிவாளன், தாந்தன் முருகன் பேரறிவாளன் 7 பேரின் விடுதலைக்காக, எங்கள் தமிழர்களின் விடுதலைக்காக கையெழுத்தீடு கையெழுத்தீடு. கவர்னரே கையெழுத்தீடு. மதித்து நட மதித்து நட. சட்டமன்ற தீர்மானத்தை ஆளுநரே மதித்து நட. கையெழுத்தீடு கையெழுத்தீடு. 7 பேரின் விடுதலைக்காக உடனடியாக கையெழுத்தீடு. வீர வணக்கம் வீர வணக்கம். கம்யூனிஸ்ட் கட்சி வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். போராளிகளுக்கு வீர வணக்கம். அன்பார்ந்த தொழிலாளி வர்க்க தோழர்களே, இப்போது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆலோசனை குழு தலைவர் தோழர் குமாரசாமி அவர்கள் கொடி ஏற்றி வைத்து இந்த 4 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்த போராளிகளை நமது தோழர் கூடம் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில அலுவலகத்திற்குள்ளே தோழர் குமாரசாமி அவர்கள் அழைத்துச் செல்வார்கள். கொடி ஏற்றி வைத்த பிறகு வெல்லட்டும் வெல்லட்டும் தமிழ்நாட்டு மக்கள் போராட்டம் வெல்லட்டும்.